உதயநிதி ஸ்டாலின் பேச்சுக்கு அரசியல் தலைவர்கள் மத்தியில் கடும் கண்டனம் எழுந்து வரும் நிலையில் இதுகுறித்து திமுக சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக திமுக வர்த்தக அணி செயலாளர் காசிமுத்து மாணிக்கம் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பேச்சுக்கு அரசியல் தலைவர்கள் பல்வேறு கண்டனங்களை தெரிவிச்சிட்டு வராங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசியல் தலைவர்கள் இல்ல, எதிர்கட்சி கூட்டணிகள், அதாவது தாவேகா கூட்டணி கட்சிக்காரன் சொல்லிக்காரங்களுடைய அரசியல் கட்சி தலைவர் எல்லாங்கிறது தப்பு. எதிர்கட்சிக்காரன் இப்ப வந்தா குறை சொல்லிட்டு தான் தெரியுமா, எங்களுடைய எதிர்கட்சிக்காரன் குறை சொல்லுவாங்க. வேற எல்லாருங்கிறது தப்பு. அந்த கேள்வியே தப்பு. எல்லா அரசியல் தலைவரும் இல்ல, எல்லா எதிர்கட்சிக்காரரும் எங்களுடைய எதிர்கட்சிக்காரர்கள், இன்றைய தமிழ்நாட்டின் ஆளுங்கட்சிக்காரர்கள். சொல்லும் அடுத்த கேள்வி. சார், ஒரு தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதலமைச்சர் விஜய் கூட மேடையில் இந்த மாதிரி சில அநாகரிகமா பேசியிருக்காங்க அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்லிட்டு வராங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, எங்களுடைய இளம் தலைவர் எதிர்காலம் ஒன்னும் தவறான ஒரு வார்த்தை கூட சொல்லல. என்ன வார்த்தை தவறா சொல்லிருக்காரு? அதாவது நீங்க அறத்துடைய உச்சத்துக்கு உயர்வான நாகரிகமான சொற்களை பயன்படுத்துகின்ற திமுக காரன் தான். திமுக மேடை பேச்சு என்பது மாலை நேர கல்லூரின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே எல்லா அமைச்சர்களும் சம்பந்தம் இல்லாம பேசுறாங்க. முதலமைச்சர் வாயில வந்துருங்கிறாரு, அப்பாவை காணுங்கிறாரு, கதவை பூட்டுவேங்கிறாரு. சபாநாயகருக்கு ஓட்டெடுக்கும் போது மட்டும்தான் சபாநாயகருக்கே பாராளுமன்றத்தையோ சட்டமன்றத்தையோ கூட்டுறதுக்குள்ள அதிகாரம் இருக்குமே தவிர சும்மா யாரும் கூட்ட முடியாது. அதுக்கு யாரும் நம்ம ஊர்ல கண்டிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஆனா ஒரு குற்றச்சாட்டு கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, நேரம் 3500 கண்ணாடி நமக்கு தந்திருக்கணுமேமா, 4 கண்ணாடி வந்திருக்கணும், 42 டிஎம்சி வந்திருக்கணும், ஆனா 4 டிஎம்சி கூட இப்ப இன்னும் வரலையேம்மா அப்படின்னு கேட்கிறாரு. அது கேளுங்கிறாரு. கர்நாடகத்துல போய் கேட்கணுங்கிறது மட்டும் இல்லம்மா, இப்ப நேரா போறதுனால பிரச்சனை முடியாது. உச்ச நீதிமன்றத்துக்கு நீங்க வழக்கு போடணும், வேற வகையில போய் கேட்டு பார்க்கணும்னு சொல்றாரு. அவன் வராதுங்கிற அந்த ஆளுங்க கர்நாடகத்துக்காரன் சொல்றாங்க. கர்நாடக அரசு வரக்கூடாதுன்னு சொன்னதுக்காக கர்நாடக அரசு அவங்க கண்டிக்கல. சிவகுமார் சார் முதலமைச்சர் கண்டிக்கல. பாஜக எதுக்கு இருந்தாலும் திமுகவை கண்டிக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லுங்க சார்? காவிரிக்காக நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி நடத்திட்டு முதலமைச்சர் விஜய் குறித்து தான் அவங்க அந்த ஆர்ப்பாட்டத்துல முழுக்க அவதூறா பேசியிருக்காங்க அப்படின்னு ஒரு தரப்பினர் குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு வராங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இல்லம்மா, காவிரி பிரச்சனை பேசும்போது காவிரி பிரச்சனையை கொண்டு நடத்தக்கூடியவர் யாரு? முதலமைச்சர் தானே. அப்ப முதலமைச்சரை நிற்று எப்படி காவிரி பிரச்சனை பத்தி பேச முடியும்? ஒரு முதலமைச்சர் தானே இது கையாள முடியும். சாதாரண ஒரு எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினரோ நீங்களோ நானோ போக முடியாது. ஆனா முதலமைச்சர் தான் செய்யணும். முதலமைச்சர் நீக்கிட்டு காவிரி பிரச்சனையை பத்தி பேசவே முடியாது. அது வானமும் மேகமும் மாதிரி, நெருப்பு சுடரும் மாதிரி, நிலவும் குளிர்ச்சி மாரி. அது முதலமைச்சரும் காவிரி பிரச்சனையும் ஒண்ணுதான். அவரு எதுவுமே கண்டுக்கல, பெருசா பண்ணல. ஒரு கடிதம் எழுதிட்டா போதுமா, உங்க கடிதத்தை நாங்க கேட்கிறோம் அப்படின்னு இதே சிஎம் முன்னாடி எதிர்கட்சியா இருக்கும்போது பேசினாரு. உங்களோட சாரி கேட்கறத யாரு கேட்கறா? தீர்வை தானே கேட்கிறோம்னு சொல்லி சொன்னாரு. தீர்வு கேட்கறதுக்கு கர்நாடகத்துல என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைத்து கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் டெல்லியில போடுறாங்க. அந்த அனைத்து கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள கர்நாடகத்தை சேர்ந்த பாஜக எம்பிக்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. கர்நாடகத்தை சேர்ந்து ஒன்றியத்தில் இருக்க அமைச்சர்கள், பாஜக அமைச்சர்கள் உட்கார்ந்து இருக்காங்க. காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, பாஜக பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சராகிறவரும் உட்கார்ந்து இருக்காங்க. எல்லாரும் ஒரு முடிவு பண்றாங்க. இங்க கர்நாடகத்துல அனைத்து கட்சி கூட்டுறாங்க. அமைச்சர் சொல்றாரு, இங்க இருக்க தமிழ்நாட்டு அமைச்சர் சொல்றாரு, சிவகுமார் ஐயா தளபதி சொன்னாதான் கேட்பாருங்கிறாரு. அப்படி தளபதி சொன்னா கேட்கக்கூடிய தளபதியா நீங்க பாக்கணும்ல. மன்மோகன் சிங் போய் நேரடியா போய் மோடி போய் பார்த்து ஆலோசனை கேட்கலையா? எதிர்கட்சி தலைவர் பாக்குறதோ பேசுறதோ தப்பா? நீங்க விவசாயிகளை நேரடியா போய் விவசாயிகள் தோட்டக்கலை நீங்க ஒரு டின்னர் கொடுத்தோ ஒரு டீ கொடுத்தோ அவங்களுடைய ஆலோசனை கேட்டிருக்கலாம். அப்படி கூட இல்ல. அவங்களா கோட்டையை நோக்கி ஊர்வலம் வரும்போது கூட அவங்களுக்கு குண்டு கட்டா தூக்கி கொண்டு ஜெயில போட்டீங்களே தவிர அவங்க ஆலோசனை கேட்கலையே. அந்த ஆலோசனை கேட்கறதுக்கு யாரும் கேட்க முடியுறாங்க? முதலமைச்சர் தானே கேட்க முடியும். அது ஒன்றும் தப்பு இல்லம்மா. இணைப்பில் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. வணக்கம்.